வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு 5000 ரூபாய் கொடுக்க இருக்காங்க. தமிழ்நாடு அரசுடைய சூப்பரான திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ஒரு தரமான தீபாவளி பரிசு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆண்டு ஒரு விடியல் அரசுடைய முக்கியமான ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அடுத்த ஆண்டு எலெக்ஷன் வர டைம்ன்றதுனால ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே 5000 ரூபாய் வழங்க போகிறாங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் டைட்டிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்ற தகவல் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகை தலா ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் வழங்க முடிவு செஞ்சுருக்காங்க. டைட்டிலே பார்த்துருக்கோங்க. வரக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று 5000 பரிசு. ஓகேங்களா, தீபாவளி பரிசாக வழங்க போவதாக ஸ்கீம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஆணையிட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த ஸ்கீம் எப்படி வறுமை கோட்டிற்கு இருக்கக்கூடிய அந்த 3 அட்டைகள், ஸோ என்பிஒய், ஸோ பிபி அந்த மாதிரி, அப்புறம் என்பிஹெச்ஹெச், இந்த மாதிரி 3 அட்டைகளுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 3 வகையான அட்டைகள் என்னென்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போயிட்டேன். ஸோ அதே மாதிரி ரேஷன் கடைகளிலிருந்து எப்பொழுது பரிசோதனை வாங்குவதற்கான டோக்கன் வழங்கப்படும், எந்தெந்த மாவட்டங்களில் முதலில் டோக்கன் வாங்க, எந்த ஊரில் பார்த்திங்கன்னா அந்த டோக்கன்கள் முதல்ல வெளியிட போகிறாங்க, இதை கூட்டின ஒரு துல்லியமான வீடியோ பதிவு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் உடனடியாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சில அப்டேட்ஸ்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் தமிழக அரசுடைய சூப்பரான திட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிற ரேஷன் கார்டு ஏழை எளிய மழை திட்டத்தில் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ரேஷன் கார்டு பயனாளர்களுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவிகள் வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகளை வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரேஷன் கார்டை வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகை ரேஷன் அட்டைதாரர்கள் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறதுங்க. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி, வெள்ளம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாது கரும்பு, வேஷ்டி, சேலை எல்லாமே வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பிடத்தக்க இது மட்டுமே இல்லாமல் ரொக்க பணம் 5000 ரூபாய் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு தேடி வர இருக்கு. ஸோ ரேஷன் அட்டையில் இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசாக ரேஷன் கார்டுக்கு தலா 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி என்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்குதுங்க. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தினத்தன்று அறிவிப்பதற்கு போட்டியாக பொங்கல் பரிசை அறிவித்திருக்கிறது நம்முடைய ஸ்டாலின் அரசு. ஸோ கவலையே வேண்டாம். இதற்கு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இது குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு வலியுறுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் கடைகள் வாயிலாக 2.20 கோடி அரிசி கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ளன. இந்த தேர்தல் கூட்டணியில் கட்சிகள் சேர்ந்து வெற்றி பெறும் ஆட்சியை தக்க வைக்க ஆளும் கட்சியான திமுக முடிவு செஞ்சிருக்காங்க. இதற்காக வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் வரும் பொங்கலுக்கு கார்டுதாரர்களுக்கு தலா 5000 ரூபாய் வழங்க முடிவுகள் செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த 5000 ரூபாய் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஸோ இதோடைய டோக்கன் எப்போ வெளியிடுறாங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கு வெளியிடுறாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. அந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ரேஷன் கடையிலுமே இன்னும் ஒரு சில தினங்களில் 5000 ரூபாய் பரிசு தொகைக்கான டோக்கன் வழங்கப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஒரு தேர்தலை எதிர்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி அன்று அனைத்து மக்களுக்குமே ரேஷன் கடையில் கார்டு வைத்திருக்கும் அனைத்து மக்களுக்குமே 5000 ரூபாய் பரிசு தொகையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மக்களை இந்த மாதிரி ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நாள் தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு 5000 ரூபாய் கொடுக்க இருக்காங்க. தமிழ்நாடு அரசுடைய சூப்பரான திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ஒரு தரமான தீபாவளி பரிசு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆண்டு ஒரு விடியல் அரசுடைய முக்கியமான ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அடுத்த ஆண்டு எலெக்ஷன் வர டைம்ன்றதுனால ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே 5000 ரூபாய் வழங்க போகிறாங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் டைட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்ற தகவல் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகை தலா ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் வழங்க முடிவு செஞ்சுருக்காங்க. டைட்டிலே பார்த்துருக்கோங்க. வரக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று 5000 பரிசு. ஓகேங்களா, தீபாவளி பரிசாக வழங்க போவதாக ஸ்கீம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஆணையிட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த ஸ்கீம் எப்படி வறுமை கோட்டிற்கு இருக்கக்கூடிய அந்த 3 அட்டைகள், ஸோ NPY, ஸோ APP அந்த மாதிரி, அப்புறம் NPHH, இந்த மாதிரி 3 அட்டைகளுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 3 வகையான அட்டைகள் என்னென்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போயிட்டேன். ஸோ அதே மாதிரி ரேஷன் கடைகளிலிருந்து எப்பொழுது பரிசோதனை வாங்குவதற்கான டோக்கன் வழங்கப்படும், எந்தெந்த மாவட்டங்களில் முதலில் டோக்கன் வாங்க, எந்த ஊரில் பார்த்திங்கன்னா அந்த டோக்கன்கள் முதல்ல வெளியிட போகிறாங்க, இதை கூட்டின ஒரு துல்லியமான வீடியோ பதிவு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் உடனடியாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சில அப்டேட்ஸ்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் தமிழக அரசுடைய சூப்பரான திட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிற ரேஷன் கார்டு ஏழை எளிய அளவுடைய திட்டத்தில் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ரேஷன் கார்டு பயனாளர்களுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவிகள் வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகளை வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரேஷன் கார்டை வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகை ரேஷன் அட்டைதாரர்கள் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறதுங்க. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி, வெள்ளம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாது கரும்பு, வேஷ்டி, சேலை எல்லாமே வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பிடத்தக்க இது மட்டுமே இல்லாமல் ரொக்க பணம் 5000 ரூபாய் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு தேடி வர இருக்கு. ஸோ ரேஷன் அட்டையில் இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசாக ரேஷன் கார்டுக்கு தலா 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்குதுங்க. GST வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தினத்தன்று அறிவிப்பதற்கு போட்டியாக பொங்கல் பரிசை அறிவித்திருக்கிறது நம்முடைய ஸ்டாலின் அரசு. ஸோ கவலையே வேண்டாம். இதற்கு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இது குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு வலியுறுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் கடைகள் வாயிலாக 2.20 கோடி அரிசி கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ளன. இந்த தேர்தல் கூட்டணியில் கட்சிகள் சேர்ந்து வெற்றி பெறும் ஆட்சியை தக்க வைக்க ஆளும் கட்சியான திமுக முடிவு செஞ்சிருக்காங்க. இதற்காக வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் வரும் பொங்கலுக்கு கார்டுதாரர்களுக்கு தலா 5000 ரூபாய் வழங்க முடிவுகள் செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த 5000 ரூபாய் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஸோ இதோடைய டோக்கன் எப்போ வெளியிடுறாங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கு வெளியிடுறாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. அந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ரேஷன் கடையிலுமே இன்னும் ஒரு சில தினங்களில் 5000 ரூபாய் பரிசு தொகைக்கான டோக்கன் வழங்கப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஒரு தேர்தலை எதிர்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி அன்று அனைத்து மக்களுக்குமே ரேஷன் கடையில் கார்டு வைத்திருக்கும் அனைத்து மக்களுக்குமே 5000 ரூபாய் பரிசு தொகையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மக்களை இந்த மாதிரி ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நாள் தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.